வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மின்சார வாரியத்தில் 20 ஹார்டு டிஸ்க்கு திருடு போயிடுச்சு. ஹார்ட் டிஸ்க்குனால் என்ன அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் தெரியாதவங்களுக்கு அது புரியாது, அதனால் சொல்லிடுறேன். ஹார்ட் டிஸ்க்குனால் ஒரு கம்பெனியோட ரகசியங்கள், ஒரு கம்பெனியுடைய அத்தனை விஷயங்களையும் சேமித்து வைப்பாங்க கம்ப்யூட்டரில். அது ஒரு கம்ப்யூட்டர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு உபகரணம். அது கம்ப்யூட்டர் உள்ளே இருக்கும். தேவைப்படும் போது அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த கம்பெனியுடைய ரகசியம், அரசாங்கத்தோட ரகசியம். இப்போ மின்துறையில் டெண்டர்லாம் விடுவாங்க. அந்த டெண்டர் ரகசியங்கள் யார் எவ்வளவுக்கு கொடுத்தாங்க, எவ்வளவுக்கு அரசாங்கம் வாங்கினாங்க, அந்த விஷயம்லாம் அது உள்ளது. சமீபத்தில் செந்தில் பாலாஜி மின்சார வாரியத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதில் 317 கோடியோ 350 கோடியோ ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒருத்தவங்க வழக்கு போட்டாங்க ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு, அந்த வழக்கில் உடனடியாக சிபிஐ இதை விசாரிங்கன்னு வச்சு சிபிஐ இப்போ தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த டெண்டர் ரகசியங்கள்லாம் எதில் இருக்குன்னு தெரியுமா? அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். கம்ப்யூட்டர் இருக்கிற இதில் விசாரிக்கணும்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கு வேணும். அதுக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க்கு திருட்டு போயிடுச்சு. யார் திருடியிருப்பா? எனக்கு என்னென்னா, நிர்மல்குமார் சொல்கிறார், உடனடியாக இது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படும். பல ஹார்ட் டிஸ்க்கள் காணாமல் போனதாக போன மாதம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற விஜிலன்ஸில் முதற்கட்டமாக அலுவல் ரீதியாக அவங்கெல்லாம் விசாரணை செய்துவிட்டு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு இதுவரை காவல்துறை அவங்களுடைய விசாரணையை ஒரு சில பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சில பேரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுருந்தாங்க. ஸோ இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காரு, என்ன மாதிரியான இன்டென்ஷனோடு இதெல்லாம் திருடப்பட்டுச்சு, எதனாலன்னு விசாரணை நடந்துகிட்டு வருது. அதுக்கு செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, விசாரணை தானே, தாராளமாக விசாரித்து கொள்ளலாம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாருன்னு அர்த்தம். 2 டாக்குமெண்ட் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எத்தனை கமிட்டி இருக்குது, அது எப்படி கடைசியாக இறுதி முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கு அனுமதி எப்படி கொடுக்குறாங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் நான். அதனால் இதில் அவங்க தவறு யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னா, அதை விட்டுட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி ஏதோ ஒரு புதிய தவறுகளை கண்டுபிடிச்சி ஒரு பூதகரமாக ஒரு பெரிய இதை கொண்டு வந்துட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது. தாராளமாக தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள்ங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? யார் அந்த அந்த ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த உபகரணத்தில் அந்த துறையை சேர்ந்த அத்தனை விஷயத்தையும் சேகரித்து வச்சுருக்காங்கன்னா அதை திருடி வெளியில் கொண்டு போனால் யாருக்கு லாபம்? காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் மைண்டோடு பார்க்கணும். யாருக்கு லாபம்? ஒரு திருடு போச்சுன்னா என்ன பார்ப்போம்னு தெரியுமா? நாங்கள் ஒரு கொலை நடந்துட்டா இந்த கொலையில் இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யார், இவரால் நெருங்கியவக்கமாக இருந்தவர்கள், அப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த வழக்கில் இந்த ஹார்ட் டிஸ்கை திருடிட்டு போகிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை வெளியில் எடுத்தால் யார் பாதிப்பா? டிரான்ஸ்ஃபார்மருடைய 350 கோடியுடைய அத்தனை ரகசியங்களும் அதில் தான் இருக்கும். யார் எடுத்தாங்க, எவ்வளோக்கு எடுத்தாங்க, அதையே திருடிட்டு போயிட்டா அப்போ 357 கோடியா? ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்களே விசாரிங்கன்னு. அப்போ அந்த விசாரணை நடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தானே, அப்படி தானே நம்ம முடிவு கோரணும். எப்படின்னா, நாங்கள் காவல்துறையில் இருக்கும்போது ஒரு வழக்கு, ஒரு கொலை நடந்து போச்சு. கொலை நடந்த உடனே எல்லாம் போயிருக்கோம். அப்போ ஒரு போலீஸ் நாய் வந்தது. இந்த போலீஸ் நாய் மோப்பம் பிடிச்சி இந்த குற்றவாளி எங்கே இருக்கான்னு போய் தேடும். சில சமயம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கும். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, கொலை பண்ணவன் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெளியில் போயிருக்கான் அப்படின்னா அந்த ரூட்டில் யார் இருக்கா, எந்தெந்த குற்றவாளி அப்படிங்கிறத வச்சு முடிவு எடுக்கப்படும். சில இது பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும். அப்போ முடிவு எடுத்துக்கணும், பஸ்ஸில் போயிருக்கான். ஒரு கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா நாய் மோப்பம் முடிச்சுட்டு வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு 50 பேர் கூட்டமாக நிற்கிறாங்க. அதில் இருக்கிற ஒருத்தனை போய் பிடிச்சது. அப்புறம் என்ன நாய் பிடிக்குதுன்னு ஒன்று அந்த ஏன்னா 50 பேர்த்தில் ஒரு ஆளை போய் பிடிக்குதே. உடனே அவனை பிடிச்சி கொண்டு போய் இதில் அடித்தா அது ஒத்துக்கிட்டான், நான் தான் கொலை பண்ணேன். ஏன்னா நீ தான் கொலை பண்ணிய, ஏன்டா நின்று வேடிக்கை பார்த்தனா
போலீஸ் நாய் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு போச்சு. போலீஸு ஒரு நாய் ஒன்றும் கண்டுபிடிக்காதுன்னு நினச்சேன், ஆனால் மாட்டேங்குது. ஏன் இந்த கூட்டத்தோடு நின்னா அப்போ தான் என் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது. நானும் கூட்டத்தோடு நின்னா நான் திருடிட்டு ஓடிட்டா என்னை போலீஸ் வந்து தேடுவாங்க, என் வீட்டில் காணாமல் முக்கியமான குற்றவாளி ஆச்சுன்னு சந்தேகம் வரும். நானே கூட்டமாக நின்னா அந்த மாதிரி தான் கதை வருது. நிர்மல்குமார் வந்து விசாரணை நடத்தப்படும்னு சொன்ன உடனே தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம் சம்பந்தப்பட்டவர்கள் மீதுன்னு செந்தில் பாலாஜி சொல்கிறத பார்க்கும்போது இதில் பயனடைய போவது அவர் மட்டும்தானே, அதனால இதை யார் எடுத்திருப்பா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது மின்வெட்டு, அதில் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, மின்வெட்டு விவகாரத்தில் தமிழக அரசு தோல்வி அடைந்து விட்டதான், மின்வெட்டை உருவாக்குறதே நீங்கள் தானேப்பா. தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சென்னை உட்பட மின்வெட்டின் காரணமாக பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வேண்டிய அதிகாரிகளை கையில் வச்சுட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி கட் பண்ணு. ஆனால் நான் சொல்கிறேன், நான் அதிமுகவில் இருந்தாலும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன விசேஷம்னா அந்த திமுகவில் இருக்கிறவங்க பூரா கருணாநிதி டைப்பில் இருப்பான், அதிமுகவில் இருக்கிறவங்களாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா டைப்பில் இருப்பான். அதிமுகவில் இருக்கிறவன் இந்த வேலை எப்போவுமே பண்ண மாட்டான். திமுகவில் இருக்கிறவன் தான் அந்த ஆதாரங்களை அழிப்பது, இந்த வேலையெல்லாம் திமுககாரன் தான் பண்ணுவான். செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தவராச்ச, அவருக்கு எப்படி இந்த திமுக ஜீன் வந்ததுங்கிறது எனக்கே புரியும். மின்வெட்டுக்கு இவர்களே அதிகாரிகளை தூண்டிவிட்டு கட் பண்ண சொல்கிறது, அங்கங்கே ஒயரை வந்துக்கிட்டு இவங்களை வச்சு கட் பண்ணுறது, திமுக காரனை வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு பழியை தூக்கி ஆளுங்கட்சி மேலே போட வேண்டியது. அதனால் இங்கே வந்து இருந்துங்கெடுத்தான் செத்துங்கெடுத்தானா அது இவங்களுக்கு தான் பார்த்துச்சு. இவங்களுக்கு திமுக ஆட்சியில் இருந்துங்கெடுத்தாங்க, போனதுக்கப்புறம் செத்துங்கெடுத்தாங்க, ஆட்களை தூண்டி விட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமே. வேறு யாரை வந்து நம்ம சந்தேகப்படுறது, செந்தில் பாலாஜி தவிர யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது அந்த டிஸ்க்கு எல்லா ஆதாரங்களையும் கொண்ட அந்த டிஸ்க் இருப்பதா, திருடு போனால் யாருக்கு லாபமோ அவர் தான் குற்றவாளி. இது ஒரு காவல்துறை அதிகாரியாக என்னுடைய கருத்து. அதனால் குற்றவாளி யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இதில் செந்தில் பாலாஜி இன்னும் 2 விஷயம் சொல்லியிருக்காரு, அந்த கூத்தையும் கேளுங்க. 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகம் வாங்குறதா பாட்டு பாடினீங்களே, இப்போவும் 10 ரூபா வாங்குறாங்களே, பார்த்துக்கணும். பேசுறதை விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளோ மோசமாக அந்த நிகழ்ச்சியில் பாடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது நம்மளை 10 ரூபான்னு கிண்டல் பண்ணாங்க, திரும்பி இவங்க ஆட்சியிலும் 10 ரூபா வாங்க வைக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு செந்தில் பாலாஜி அவர் மந்திரியாக இருந்தார்ல டாஸ்மாக்கு, அந்த இவங்களெல்லாம் ஊழியர்களை கூப்பிட்டு திருப்பி வாங்குன்னு சொல்வது செந்தில் பாலாஜி. எழுதி வச்சுக்கோங்க, அவர்களை தூண்டி விடுவதெல்லாம் செந்தில் பாலாஜி. கடையில் மூடனா மூடாத பண்ணாத அப்படிங்கிறார். பிரேமலதா சொல்லியிருக்காங்க 737 கடையை மூடணுன்னாங்க, என் தொகுதியில் நானும் சுற்றி பார்க்குறேன், எந்த கடையும் மூடலன்னு அப்படிங்கிறாங்க. பிரேமலதாவுக்கு சொல்கிறேன், மேடம் நீங்கள் முதல்ல செந்தில் பாலாஜியை ஒழுங்காக அடக்கி வைங்க, இந்த திருடெல்லாம் நடக்காது. இந்த கடையெல்லாம் மூடுறால செந்தில் பாலாஜி தான் தூண்டி விட்டு காலி பண்ணாதடா கடையை, வேறு இடத்துக்கு போகாதடா, சங்கம் உனக்கு ஊழியர்கள் சங்கம்னு இருக்கல, எதிர்ப்பு தெரிவி, கடையை மூடாத. நாட்டுக்கு இவர்கள் செய்யும் துரோகம் உண்மையிலே சொல்கிறேன், வாழும் காலத்தில் நரகத்தை பார்ப்பீர்கள். இந்த மாதிரி இவங்கள்லாம் ஒரு மனிதர்களா? நீங்கள் மக்கள் இதில் விளையாடலாமா? மக்களுடைய விஷயத்தில் மக்கள் நலனில் போய் மனசாட்சியெல்லாம் இல்லையா? எத்தனை ஆயிரம் கோடியை சேர்த்து என்னையா பண்ணுவீங்க நீங்கள்? பாருங்கள், இந்த தமிழ்நாடே கண்ணால் பார்க்க போகிறது உங்களுடைய அழிவை. இப்படியே மனசாட்சி இல்லாமல் பண்ணுறது. அதையும் கிண்டல் அடிக்கிறான். 10 ரூபான்னு பாட்டு பாடினல, இப்போ என்னாச்சு? எல்லாம் நீங்கள் தூண்டி விட்டுறது தான், வாங்கலான்னு சொல்லி அவனை தூண்டி விட்டுறீங்களே, அதுதானே கதை. அடுத்ததுன்னு சொல்கிறாரு, ரீல் தான் ஓடுதான் இந்த ஆட்சி. இந்த ஆட்சி ரீல் மாதிரியான். ரீல்ஸ் மூலமாக வந்த ஆட்சி இந்த தாவேக்கா ஆட்சி. அரசு அமைந்த பிறகும் அதையே முயற்சி எடுக்கின்றார்கள். ரீல்னா என்னென்னா, இப்போ வீடியோவில் இப்போ நான் பேசுகிற வீடியோ இது 1/2 மணி நேரம் ஓடுது. ரீலுங்கிறது 2 நிமிஷம்தான், ரொம்ப இதாக சொல்கிறது. நாங்கள் ரீலாகவும் போடுறோம். நான் அந்த பேசுகிற 1/2 மணி நேரத்தை 6 ரீலாக போடுவாங்க. அது 2 நிமிஷம் 3 நிமிஷம்.
இது முழு வீடியோ. அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடுறது ரீல்னு பேர். செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறார், இந்த ஆட்சி ரீல் மாதிரியான், அதோ 2-3 மாதம் தான் தாங்குமா, 2-3 இதுனா அப்படிங்கிறாரு. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு கம்ப்யூட்டர்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கங்க. இப்போல்லாம் பெரிய வீடியோவை விட ரீலுக்கு தான் மரியாதை, புரிஞ்சுக்கங்க. மக்கள் இன்றைக்கி வர இளைஞர் என்ன பண்ணுறான், 1/2 மணி நேரம் தான் அவனுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை, 3 நிமிஷம் வீடியோவை பார்த்து போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் எங்களுடைய நான் இப்போ பேசுகிறேன் பாருங்கள், 1/2 மணி நேரம், இது 1 லட்சம் போகும். ஆனால் 6 வீடியோவாக போடுறேன், ரீலாக போடுறேன்ல, 1 1.5 லட்சம் 2 லட்சம், அதுதான் 10-12 லட்சம் போகும். 6 ரீல், முழு வீடியோ 1 லட்சம் போகும். ரீலுங்க 10 லட்சம் 12 லட்சம் போகும். காரணம், இன்றைக்கி இருக்கும் இளைஞர்கள் விரும்புவது 3 நிமிஷத்தில் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ப்பா, ரீலு தான் எனக்கு வேணும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற இளைஞர் பூரா ரீல் பார்க்குறான். இப்போ முன்னாடி எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் விடும்ல, இன்றைக்கி இருக்கிற இளைஞன் படமே பார்க்குறது இல்லை. எவன் யார் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு படத்தை பொறுமையாக பார்க்குறது, வா 2-3 நிமிஷம். அதனால தான் இப்போல்லாம் ஓடிடி ஆரம்பிக்கிறார். நம்ம தயாநிதி மாறன் பையன் ஓடிடி பேர் என்ன தெரியுமா, வெறும் ரீல், வெறும் சிறுகதைகள், குறைஞ்ச இதில் வர்ற வீடியோ, அதைத்தான் போடுறார். அந்த ரீலுக்கு தானே மரியாதை. அதனால் செந்தில் பாலாஜிக்கு விவரம் தெரியல. இந்த ஆட்சி ரீல்னால் என்ன அர்த்தம் தெரியுமா, நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான பேர் அதை விரும்புவாங்கன்னு அர்த்தம். லட்சக்கணக்கான இளைஞர்கள், கோடிக்கணக்கான இளைஞர்கள் விரும்புவதால் தான் தயாநிதி மாறன் போன்றவர்களே ரீலுக்கு மட்டும் ஓட்டிகிட்டே ஆரம்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே பெரிய போகுது, செந்தில் பாலாஜி ரீலுக்கு ரீலெல்லாம் அவர் சொல்ல ரீல் கிடையாது, ரீலு. இந்த உதயநிதினு ஒருத்தர் இருந்தார்ல, டிஷர்ட் உதயநிதி, அவர் ஒரு தடவை சொன்னார், இந்த ஆட்சி ரீல் ஆட்சி அல்ல, ரியல் ஆட்சின்னு. அதை உணவு எழுதி கொடுத்தான். அதை பார்த்துக்கிட்டு இந்த செந்தில் பாலாஜி இந்த ஆட்சி ரீல் ஆட்சி அப்படின்னா சீக்கிரம் போயிருந்தோம் அப்படின்னு. ரியல் ஆட்சி செத்துப்போன அந்த கட்சி செத்து போச்சு, இன்னமும் அதை தூக்கி பிடிக்கிறீங்களே, செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனைக்கு ரெடியாக இருங்க. அதனால் ரீல் ஆட்சினே சொல்லாதீங்க. அடுத்தது இவங்க இந்த கனிமொழி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நடக்கிறதுக்கு பொறுப்பேற்றுக்கங்களாம். நடக்கிறது நீங்கள் எல்லாம் கூத்தம் பண்ணுவீங்க, எல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணுவீங்க, எவனோ ஒருத்தன் பொறுப்பேற்றுட்டு போகணுமா? ஒரு ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறதா என்றால் எனக்கு தெரியவில்லை. உங்கள் அப்பா மாதிரி உங்கள் அப்பா புத்தி அப்படியே இருக்கு உங்களுக்கு. உங்கள் அப்பா என்ன பண்ணார் கனிமொழிக்கு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அப்போ நீங்கள் 2-3 வயசு பிள்ளைங்க, குழந்தைங்க. 1971 உங்கள் அப்பா 1969 71 வரை அண்ணாதுரை இருந்தோடனே 2 வருஷம் இருந்தார். 2 வருஷம் இருந்தோடனே எலெக்ஷன் வந்தது. அப்போ காங்கிரஸ் காமராஜர் இருந்தார், அவர் கூட ராஜாஜி சேர்ந்தார். ஈவேரா இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணாங்க. கருணாநிதி போய் அவருக்கு சப்ளை பண்ணார், எங்களுக்கு எதிராக போயிடாதீங்க. அதோட ஈவேரா அடக்கி வச்சார். அவர் இடைக்கிடை ஏலக்காய் கொடுத்துட்டா ஒரு மாதிரி பேசுவார், இடைக்கிடை நாணயம் கொடுத்தா ஒரு மாதிரி பேசுவார், பணம் கொடுத்தா அந்த பக்கம் பேசுவார் ஈவேரா. அதனால் கருணாநிதி சிஎம்மாக இருந்ததுனால அவரை போய் ரொம்ப ஐஸ் வச்சு அப்பா எங்களுக்கு எதிராக பேசாதீங்கன்னு அவர் ஒதுங்கிட்டார். காமராஜரும் ராஜாஜியும் 71 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. கருணாநிதி எலெக்ஷனில் நிற்க போகிறார். எம்ஜிஆர் காலில் போய் விழுந்தார். எம்ஜிஆர் நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறேன்னாரு. இருந்தாலும் அவளுக்கு பயம் போகலை. அதனால் 71 எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா ஃபைலையும் தீய வச்சு கொடுத்தனாரு கருணாநிதி. இது ரொம்ப முக்கியமான ஒரு இருக்குது. துரைமுருகனு கூட தெரியுமான்னு தெரியல. துரைமுருகன்ட்ட கேளுங்க கனிமொழியே, இதை நம்ம சொல்கிறது உண்மையானு. ஃபைலை வச்சு 1971 ஃபைலை கொளுத்தியது யார்? உங்கள் அப்பா. இந்த இதே ஜீனே உங்கள் இதே அப்படி தான். ஃபைலை கொளுத்துறது, இதை ஹார்ட் டிஸ்கை திருடுறது, இந்த மாதிரி கோல்மால் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பண்ணவர் உங்கள் அப்பா. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் பொறுப்பேற்கணுமா, ஆட்சியில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாத்தையும் கொளுத்தி போடுவீங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க பொறுப்பேற்கணுமா? அதனால் கனிமொழி சிங்கப்பூருக்கு போங்க. ஆனால் உங்களுக்கு சிங்கப்பூர் உங்கள் பையனுக்கும் அப்பா கணவருக்கும் சிங்கப்பூரில் சிட்டிசன் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிங்கப்பூர் மக்கள் ரொம்ப டிசிப்ளின். சிங்கப்பூரே பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், எந்த தப்பும் பண்ணிட முடியாது. ரோட்டில் ஒரு சின்ன இது போட்டிங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுவான் போலீஸ். இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு நாட்டை சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு அங்கேயும் கிடைக்காது. அதனால் கனிமொழியும் மனசாட்சியுடன் பேசுங்கள். உங்கள் ஆளுங்கள்லாம் வச்சு கொளுத்துவான், ஆனால் நாங்கள் தான் தாவேக்கா தான் பொறுப்பேற்கணுமா பாவம். அதனால் கனிமொழிக்கும் சொல்கிறேன், கருணாநிதியின் மகளாக பேசாதீர்கள்,
ஒரு நல்ல அரசியல்வாதியாக பேசுங்கள் அப்படிங்கிறத கனிமொழிக்கு பதிலாக கொடுக்க விரும்புகிறோம். அடுத்தது, ஆணவத்தின் உச்சியில் மேயர் பிரியா. இந்த மேயர் பிரியா, அந்த அம்மாலாம் ஒரு பதவிக்கு லாயக்கா? ஒன்றும் பேச தெரியாது, ஒன்றும் செய்ய தெரியாது. சென்னை மாநகர கமிஷனருக்கு, சென்னை மாநகர மேயர் பெண்களுக்காக ஒதுக்குனாங்க. அப்போ இந்த சேகர் பாபு போய் இவங்க காலில் விழுந்து, துல்கா ஸ்டாலின் காலில், இந்த மேயர் பிரியாவுக்கு இந்த லேடியை, இந்த பெண்ணை பரிந்துரை செஞ்சார். உடனே பரிந்துரை செஞ்சு மதுரை ஆகிட்டாங்க. அந்த அம்மா பண்ண கூத்து, அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. அது பின்னாடி சேகர் பாபு போயிட்டு பேசுகிறவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. புதுசு அந்த அம்மா. பணிவு வர வேண்டாமா? பதவி வரும்போது பணிவு வர வேண்டாமா? இல்லை, உங்கள்கிட்ட மிகப்பெரிய திறமை இருந்தாலும் திமிரு வரலாம். திறமையும் இல்லையே, ஒன்றும் என்ன பெரிய படிச்சது இதில் ஆயிட்டீங்களா? உங்கள் கதை எல்லாம் பெரிய கதை. அந்த கதை நான் உங்கள் விஷயத்தில் நடந்த பஞ்சாயத்து, அதுக்கு சேகர் பாபு வந்து என்னென்ன பண்ணார், எல்லாம் பெரிய கதை இருக்குது. அதுவும் உங்கள் சொந்த விஷயம், அதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் ஒரு அரசு விழா, அதில் வந்து ஒரு உருது பள்ளியை திறக்கிறாங்க. அது இதன்படி பார்த்திங்கன்னா மேயரை கூப்பிடணும். பள்ளி, அரசாங்க பள்ளி திறக்கிறாங்க, உருது பள்ளி, மேயரை கூப்பிடணும். எம்எல்ஏ, லோக்கல் எம்எல்ஏவை கூப்பிடணும். லோக்கல் எம்எல்ஏ, தாவேக்கா எம்எல்ஏ, பெண் எம்எல்ஏ, அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ மேயருங்கிற முறையில் இந்த அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. போய் குத்துவிளக்கு ஏற்றணும், மெழுகுவத்தி. இந்த அம்மா வந்துக்கிட்டு மேயருங்கிறதுனால மெழுகுவத்தி கொடுக்குறாங்க. முழுத்தோடனே இந்த அம்மா ஏற்றுறாங்க. ஏற்றினோடனே தாவேக்கா பெண் எம்எல்ஏ கேட்குறாங்க, அடுத்து அவங்க தான் ஏற்றணும், எனக்கு கொடுங்க அந்த மெழுகுவத்தி. நான் எவ்வளோ இது பாருங்கள், ஆணவம், அகம்பாவம். உடனே இந்த மேயர் பிரியா எம்எல்ஏ கேட்குறாங்க, அவங்க கையில் கொடுக்காம அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையில். பெரிய வானத்திலேருந்து குதிச்சுட்டீங்களோ? பெரிய மேயர்னா என்ன, தலைக்கு மேலே இதா ஆணவமா? ஒரு எம்எல்ஏ கேட்குறாங்க. அந்த மேயர் பிரியாவுக்கு சொல்கிறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அந்த எம்எல்ஏ, திருவிக நகர் தொகுதி தாவேக்கா எம்எல்ஏ. அவங்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. பிரியா வந்து நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலை, உங்களை வந்து கவுன்சிலராக தான் தேர்ந்தெடுத்தாங்க. 15,000 பேர். அந்த அம்மாவுக்கு 2 லட்சம் பேர், 2.5 லட்சம் பேர் நின்று ஜெயிச்சிருக்காங்க. உங்களை விட அதிக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவங்க. உங்களுக்கு இவ்வளோ இருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? சபாஷ்ன்னு சொல்லணும் தாவேக்கா எம்எல்ஏ, அந்த பெண் எம்எல்ஏ. அவங்க மெழுகுவத்தியை கேட்டு அவங்ககிட்ட கொடுக்காம பக்கத்தில் கொடுத்த உடனே மெழுகுவத்தி அந்த விளக்கே ஏற்றாமல் அங்கேருந்து வெளிநடப்பு செய்கிறார் தாவேக்கா எம்எல்ஏ. இதில் பாருங்கள், அந்த வீடியோ ரொம்ப நல்லா பாருங்கள். அந்த மேயர் பிரியா எவ்வளவு தலைக்கணத்தோடு நடக்கிறாரு. இவங்க கையில் கேட்குறத கொடுக்காம எப்படி இன்னொருத்தட்ட கொடுக்குறாரு. அது தாவேக்கா எம்எல்ஏ எப்படி கோவிச்சுட்டு போகிறாங்கிறத நல்லா, நான் சொல்கிறதுக்காக இல்லை, யார் மீது குற்றம், யாருக்கு தலைக்கணம், தகுதி இல்லாத ஒருத்தருக்கு இவ்வளவு தலைக்கணம் வரலாமா? நீங்களே முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள். குத்துவிளக்கு ஏற்றுவதற்கான மெழுகுவர்த்தியை தன்னிடம் கொடுக்காமல் மேயர் பிரியா மற்றொருவரிடம் வழங்கியதால் எம்எல்ஏ பல்லவி அங்கிருந்து கோபித்துக் கொண்டு புறப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியாந்தோப்பு பகுதியில் மாநகராட்சியினுடைய பள்ளி செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளியில் புதிய கட்டிடம், அதாவது மாநகராட்சி உருது நடுநிலை பள்ளி, இந்த பள்ளியில புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை இந்த வீடியோவில் அவங்க எவ்வளவு தலைக்கணமாக அப்போ இது பண்ணி கொடுக்குறாங்க பாரு. ஏதோ சீஃப் மினிஸ்டர் நினைப்பு. ஆனால் இந்த தாவேக்கா எம்எல்ஏ பெண் எம்எல்ஏக்கு பாராட்டுக்கள். சரியான அடி, சரியான மூக்குடை. அங்கேருந்து கிளம்புனீங்கல்ல, அதுதான் சரியான மூக்குடைப்பு. அதனால் விஜய் பொறுத்தவரை பெண்களுக்கு தான் எம்எல்ஏ கொடுத்துருக்காருன்னு நினச்சோம். ஆனால் நல்ல விஷயம் தெரிஞ்ச பெண்மணிக்கெல்லாம் அவர் எம்எல்ஏ கொடுத்துருக்காரு. திருப்பி எப்படி அடித்தாங்க, போயிட்டான். ஆனால் நம்ம இவன் இருக்கான் பாருங்க, முரசொலி டிவி. முரசொலி டிவி எப்படின்னா, என்னடா முரசொலின்னு ஒரு டிவியே இல்லைன்னு நினைப்பீங்க. முரசொலின்னு ஒரு டாய்லெட் பேப்பர் இருக்கான் தமிழில். அது எவனும் படிக்கிறது இல்லை, டாய்லெட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவான். அதே மாதிரி ஆங்கில முரசொலின்னு ஒருத்தர் இருக்கான், இந்து. அவன் இப்போ மூடுற ஸ்டேஜில் இருக்கான், எவனும் பார்க்குறது இல்லை. அதே மாதிரி டிவியில் முரசொலி டிவின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் யாரில், அந்த சன் டிவி தான் முரசொலி டிவி, வெறும் திமுக தான் போடுவான். அவன் இந்த வீடியோவை அப்படியே போட்டு மாற்றி ரொம்ப தலைக்கணத்துடன் நடந்த தாவேக்கா எம்எல்ஏன்னு போடுறான்.
அப்போ மக்களுக்கு எப்படி திசை திருப்பி கொடுக்க? அதனால தான் சொல்கிறேன், மானமுள்ளவன் எவனும் சன் டிவியை பார்க்காது அப்படின்னு நான் சொல்கிறது. மக்களுக்கு இப்படியா சொல்கிறது? திமிரு தலைக்கணம் பிடித்து ஆடக்கூடிய உங்கள் மேலே நல்லவர்னு ஆரம்பிச்சுட்டு ரோஷத்துடன் வெளியில் போனாங்களே தன்மானத்தை காப்பாற்ற, அவங்க மேலே தப்பு சொல்கிறான் சன் டிவி நிலைமை. இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, ஏஐ வந்துருச்சு, செயற்கை நுண்ணறிவு. இந்த ஏஐயில் நாங்கள் போட்டு பார்த்தோம், ஏஐ என்ன சொல்லுது, இன்றைக்கி பெஸ்ட்டு இது சேனல் எது அப்படின்னு போட்டு பார்த்தோம். மார்க்கு கொடுக்குது ஏஐ, 10க்கு இவ்வளவு. நான் சொல்கிறது யாருக்காச்சும் சந்தேகம் இருந்தால் இதில் போய் ஏஐயில் போய் இதை போட்டு பாரு. நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு அப்படின்னு வருது. சரி, சன் டிவி தானே வரும், எல்லா பேரும் அதை தானே பார்க்குறோம் அப்படி. வேடிக்கை, முதல் 5 இடத்தில் யூடியூப் சேனல் தான் இருக்கு. முதல் 4 இடத்தில் எல்லாம் இருக்குது. நேதாஜி டிவி 10க்கு 8, அதுக்கடுத்தது சவுக்கு வருது, அதுக்கடுத்தது மற்ற 2 இது வருது, பாண்டே இது வருது. இது மாதிரி 4 சேனலுங்க வருது. பாண்டேயே 4ஆம் இடத்துக்கு போகிறார், 4 சேனல். கிஷோர் சாமி இது வருது. இவங்க தான் முதல் 4 இடத்துல இருக்காங்க. அதுக்கு பின்னாடி வர்றவங்க யார் தெரியுமா? டிவி சேனலாக அப்புறம் தான் வருது. 6 10க்கு டிவி சேனல் மார்க்கு. அதில் சில டிவி சேனல் புதிய தலைமுறைலாம் 6 7வது இடம் அப்படி. சன் டிவியுடைய மார்க் என்ன தெரியுமா? செயற்கை நுண்ணறிவு 10க்கு 2, கருணாநிதி டிவி 10க்கு 1. இந்த லட்சணத்தில் கழுத நெஞ்சு கட்டெரும்பாயிடுச்சு சன் டிவி. 2 மார்க் 10க்கு. சன் டிவி மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இது இருந்தால் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பினா செயற்கை நுண்ணறிவில் போய் உன் டிவி லட்சணத்தை பாரு. 2 பேர் அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. ஏன் போகுது? நீ பண்ணுற அநியாயம். மக்களுக்கு இப்படியா செய்தியை சொல்லுவீங்க? இந்த ஜெயலலிதா வளர்ப்பான்னு கல்யாணம்னு ஊரை எப்படி ஏமாத்துனீங்க? அந்த இதை சொன்னீங்களா? மக்களே உங்களை புறக்கணிக்கிறார்கள். விரைவில் சன் டிவியை மூடும் நேரம் வரத்தான் போகிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. அடுத்து அப்பாவும் பாவம் என்னை தோற்று போயிட்டார். வீட்டில் சும்மா உட்காந்துருந்தார். இங்கே உட்காந்து சபாநாயகர் சீட்டில் உட்காந்து கற்றுன்னு கத்திக்கிட்டு இருந்தார். என்னமோ இவர் முதலமைச்சர் மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஓட்டெடுப்பு நடக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணாருன்னு தூக்கி கொண்டாந்து வெளியில் போட்டாங்க. அதோடு வீட்டுக்கு போனவர் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு செய்தி வந்தது. ஸ்டாலின் மேலே ரொம்ப கோபமாயிட்டார். என்னடா தோக்குற தொகுதியை நமக்கு கொடுத்துட்டார், இவரால் தானே தோற்றோம், இவர் இவ்வளோ ஊழல் பண்ணி விட்டார், அதனால் மக்கள் ஓட்டு போடல அப்படின்னு ரொம்ப கோபமாக இருந்தார். சேகர்பாபு ஸ்டாலினை பழி வாங்கினார் மாதிரி. நீங்கள் நில்லுங்க குளத்தூர். சேகர்பாபு ஸ்டாலின்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? வேணாம் சார், நீங்கள் என் தொகுதியில் நில்லுங்க, துறைமுகம் தொகுதியில், குளத்தூர் ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கணும். நம்ம ஜெயிக்கணுங்கிற சுயநலத்தில் சார் நீங்கள் அங்கேயும் நில்லுங்க குளத்தூர், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு கவுத்துனது சேகர்பாபு. செம்பில் அடி வாங்கினாருன்னு சொல்கிறாங்க. அதோடு ஓடினவர் இன்னும் வரலை. ஃபோன் பண்ணால் கூட நான் விலகிக்கிறேன், துறைமுகம் தொகுதியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்ட்டார் ஃபோனில். உடனே ஸ்டாலினுக்கு கை காலெல்லாம் உதறிடுச்சு. ஐயோ, துறைமுகம் தொகுதி இந்த சேகர்பாபு ராஜினாமா பண்ணால் அதுலேயும் தாவேக்கா ஜெயிச்சிருவாங்கள்ல, கூடிக்கிட்டே போகுமே, புடி அவனை இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சேகர்பாபு, நீ எங்கள் கூட பேசலைனாலும் பரவாயில்ல, துறைமுகம் தொகுதியை ராஜினாமா பண்ணிடாத, அதுலேயும் தோற்றுருவோம் அப்படின்னு அவ்வளோ கோபத்தில் இருந்தார். அதே மாதிரி அப்பாவை பார்த்தாரு. நீ என்னையை கோத்துட்டியா, நீ இவ்வளோ ஊழல் பண்ணி என்னை தோக்கடிச்சிட்டீங்க, எனக்கு தோக்குற தொகுதியாக கொடுத்துட்டேன் ஒரு இப்போ அழைப்பு விடுறார். ஸ்டாலின் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிற்கணுங்கிற தென் மாவட்ட மக்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அம்பையில் நிற்க வச்சு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு அனுப்ப மக்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த தென் மாவட்டமே அதுக்கு தயாராக இருக்கு. அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்கு மாண்புக்கு முன்னாள் முதல்வர் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அம்பாசமுத்திரத்தில் இடைத்தேர்தலில் நிற்க வரணும். அம்பாசமுத்திரங்கிறது அதிமுகவின் கோட்டை. 2021 அதிமுக ஜெயிச்சது, இந்த 26 அதிமுக ஜெயிச்சது. ஜெயிச்ச எஸ்ஐக்கு சுப்பையாங்கிறவர் ராஜினாமா பண்ணிட்டார். அதனால் இப்போ தேர்தல் வருது. அங்கே நில்லுங்கிறாரு அப்பாவோ. அதில் வேடிக்கை, ஸ்டாலினுக்கு சொல்கிறோம் மாட்டிக்காதீங்க, சேர்வா மாட்டி விட்ட மாதிரி அப்பாவும் உங்களை மாட்டி விடுறாரு. சாரில் 45,000 ஓட்டு காலி. எங்கே
உங்கள் குளத்தூரில் 1 லட்சம் ஓட்டு காலின்னு ஒன்று மண்ணை கவுனிங்கள, அம்பாசமுத்திரத்தில் 45,000 ஓட்டு காலி. அப்பாவோ உங்களை மறுபடியும் தோக்கடிக்கணும், பழி வாங்கணுங்கிறதுக்காக பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கங்க. அதனால் பேசாமல் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. மறுபடியும் தேர்தல் நிற்கணுங்கிற எண்ணமே வேணாம். மறுபடியும் தேர்தல் நின்று தோற்றிங்கன்னா இந்தியாவே நாரி போகும் உங்கள் போது. அதனால் ஸ்டாலினுக்கு அறிவுரையாக சொல்கிறேன், அப்பாவும் பேச்சை கேட்டு அம்பாசமுத்திரத்தில் நின்னீங்கன்னா உங்கள் தலைவிதி அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இந்தியா கூட்டணியிலேருந்து ஆலோசனை கூட்டம் வைக்கலாம். அதில் ஸ்டாலினுக்கு அழைப்பு கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ஸ்டாலினே முந்திக்கிட்டார், நான் வரமாட்டேன்ட்டார். நீங்கள் கூப்பிட்றதாவே இல்லையா, அப்புறம் நான் வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதனால் கூப்பிட்றதாவே இல்லை, நான் வரமாட்டேன். ஆனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நாட்டை பாதிக்கும் பிரச்சனைகள் இருந்தால் நான் குரல் கொடுப்பேங்கிறார். என்ன நாட்டுப்பற்று பாருங்க. உங்கள் பரம்பரைக்கே நாட்டுப்பற்று இல்லையே. உங்கள் ஈவேகா சுதந்திர தினத்தினைக்கு கருப்பு கொடி கட்டினாலே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்ன தேச துரோகிகளாச்சே, அந்த பரம்பரையில் வந்தவங்களாச்சே. உங்கள் அப்பா என்ன கூத்து பண்ணார், இந்திய இராணுவத்தை போய் வரவேற்க மாட்டேன்னு சொன்னவராச்சே. உங்கள் குரூப் இதுவே குரூப் பேர் தானே, ஆன்டி நேஷனல், தேச விரோதிகள் நீங்கள். இவர் தேச நலனுக்காக குரல் கொடுப்போங்கிறீங்களே. ஸ்டாலினுக்கு கேட்குறேன், சட்டசபையில் கவர்னர் உரையில் ஜெய் ஹிந்துங்கிற வார்த்தையை நீக்கிட்டு அனுப்புனீங்களே. நீங்கள் தேசபக்தி உள்ளவங்களா, தேச நலனுக்காக குரல் கொடுக்குறவங்களா? ஆர்.என். ரவி திரும்பி ஜெய் ஹிந்துன்னு போட்ட கையினால் எழுதி அனுப்புனார, மறுபடியும் டைப் பண்ணும்போது அந்த ஜெய் ஹிந்தை விட்டுட்டு கொடுத்தீங்களே. உங்களை மாதிரி தேச துரோகிகள் யார் இருக்கா? தேச நலனை பற்றி நீங்கள் பேசலாமா? அங்கே இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எடுத்தோடனே இது வந்தே மாதரம் போடணும், அதுக்கப்புறம் ஜனகணமனதி போடணும், தேசிய கீதம், அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து போடணும்னு இந்தியா புரான் சட்டம் போட்டிருக்கான். அங்கே போய்கிட்டு தேசிய கீதத்தை பாட மாட்டேன் கவர்னர் வரும்போது, வந்தே மாதரம் பாட மாட்டேன்னு சொன்ன கூட்டமாச்சு. நாட்டு நலனை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? என்றைக்குமே நீங்கள் தேச துரோகிகள். திமுக என்றாலே தேச துரோகிகள் நீங்கள். அதனால் நடிக்காதீங்க, நாட்டு நலனில் அக்கறை இருக்கிற மாதிரி அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னாங்க திமுக ஆட்சியில். இந்த சேகர்பாபு அந்த முருகர் தான் சூரசம்ஹாரம் பண்ணார். சேகர்பாபு இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணலை. முருகர் நல்லா சூரசம்ஹாரம் பண்ணியிருக்குன்னா இதில் சட்டசபைக்கே வந்துருக்கக்கூடாது. இதிலே உங்களை அவரை காலி பண்ணியிருக்கணும், துறைமுகத்தில் தோக்க வச்சிருக்கணும். அதனால் முருகர் அறவலையாக சூரசம்ஹாரம் பண்ணிட்டார். அதனால் முருகனின் சூரசம்ஹாரத்திலிருந்து சேகர்பாபு தப்பிச்சிட்டார். அதனால் சீக்கிரம் இன்னொரு சூரசம்ஹாரம் நடக்கும். இப்போ அதில் சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்திருக்கு. அதே வழக்கு ஜட்ஜி என்ன கேட்டார், அரசாங்க வக்கீல் அங்கே இருக்கார், திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் ஏற்றக்கூடாதுன்னு முன்னாடி இருக்கிற ஆட்சி சொன்னான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க புது ஆட்சி அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்ம பதில் சொல்லலை. இப்போ விஜய் அரசாங்கம் இல்லை. ஆனால் இங்கே அரசாங்க வழக்கறிஞர் பூரா நிறையா திமுககாரன் தான் இருக்கான். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, தகுதியின் அடிப்படையில் வழக்கறிஞர் இதை போட வேண்டாம் அரசு வழக்கறிஞர். ஆனால் அதில் தகுதியின் அடிப்படையில் இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற தலைமை வழக்கறிஞர் இந்த கூட்டமெல்லாம் திமுக வழக்கறிஞரை பூரா கொண்டாடுவான், இவன்லாம் தகுதி உள்ளவன். அப்போ தகுதி உள்ளவன் பூரா திமுககாரனாக இருந்தால் நாளைக்கு என்ன ஆகும்? தாவேக்கா கட்சிக்கு பிரச்சனை வரும்ல. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்துக்குள்ள தீபம் ஏற்றலாமா பதில் சொல்லுங்கிறாரு. திமுககாரன் போய் முடியாதும்மா வேணாம்மா. அப்போ அதுதான் தாவேக்கா ஆட்சியுடைய நிலைப்பாடா? அப்போ தாவேக்கா அதை எதிர்க்காதா? அப்போ தாவேக்காவை சேர்ந்த வழக்கறிஞர்களில் போட்டிருந்தீங்கன்னா பயப்படுவான், நம்ம கட்சி பேர் கெட்டுருன்னு. திமுககாரன் நிறையா இருந்தானா உங்களுக்கு எதிராக தானே சொல்லுவான், உங்கள் பேரை கெடுக்கணும்னு தானே. இப்போ ஏன் வழக்கு வந்தது, நான் எஃப்ஐஆரை ரத்து பண்ணணும்னு போட்டேன். கோர்ட்டில் வந்தது. கோர்ட்டில் வந்தோடனே நான் என்ன எதிர்பார்த்தேன், திமுகவில் போட்ட வழக்கு என்ன வழக்கு தெரியுமா? ஒரு இதில் பேசினேன் நான், ஸ்டாலின் வீட்டில் அந்தணர்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அந்த வீடியோ போட்டு பேசினேன். ஏப்பா ஒரு காலத்தில் சாமியை கும்பிடுவோன்னு முட்டாள்னு சொன்ன கூட்டமாச்சே, நீங்கள்லாம் சாமியை செருப்பால் அடித்த கூட்டமாச்சே, சாமியே இல்லை கடவுளுக்கு எதிர்ப்பாக பேசுகிறவனாச்சே, சனாதனத்தை அசிங்கமாக பேசின ஆளுங்களாச்சே,
எந்த முகத்தோடைய அந்த பிராமணர்களை வச்சு இவ்வளோ பூஜை நடத்துகிறீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்டேன். இதுக்கு ஒரு வழக்கு போட்டோம். என்னை கைது செஞ்ச உடனே இன்னொரு வழக்கை போட்டு அதுலேயும் கைது செஞ்சாங்க. அந்த வழக்கை ரத்து செய்யணும்னு போட்டேன். நான் என்ன எதிர்பார்த்தேன், அரசு வழக்கறிஞர்கள் அவன் என்ன சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன் தெரியுமாண்ணா, இது ஆட்சி மாறிடுச்சுன்னா, ஆமாங்க இது முந்தைய ஆட்சி வேணும்னு போட்ட வழக்கங்க, இவர் மேலே இந்த வழக்கை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா அந்த வழக்கறிஞர் சொல்ல, அரசு வழக்கறிஞர், ஐயா இது அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோ, இவர் அரசியல் சம்மந்தத்தை இதில் பேசியிருக்கார், அதனால் இதற்கு நான் பதில் கொடுக்கணும் எழுத்தும் பூர்வமாக, அதனால் ஒத்தி வையுங்கள்னு கேட்குறான். அது என்ன பதில் கொடுக்க போகிறான்னு தெரியலையா. ஸ்டாலினை பற்றி இவர் பேசுனது தப்பு, இவரை கைது செய்தது சரின்னு சொல்கிறானா என்னன்னு தெரியலையா. அதனால் இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி போய் திருப்பரங்குன்றத்தில் சொல்லிட்டாங்கன்னா, அதை அவங்க முந்தைய ஆட்சி சேகர்பாபு சொன்னபடி தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னது ரைட்டுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்களோன்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா எல்லாம் திமுக மயமாயிடுச்சு இவங்க ஆட்சியில். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். திருப்பரங்குன்ற வழக்கு என்ன ஆகுது, ஏன் வழக்கு என்ன ஆகுது. இதே அவைக்க அரசாங்கம் இவர் ஸ்டாலினை தாக்கி பேசியது தப்பு, அதனால் அவங்க வழக்கு போட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்யக்கூடாதுன்னு வாதாடுவாங்களோன்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அதனால் முருகர் இதில் என்ன இது வருதுன்னு பார்ப்போம். முடியும் முருகனுக்கு கிடைக்கும் அதே முடிவு தான் எனக்கும் கிடைக்கும். மீண்டும் போராடுவது தான் எங்கள் தலையெழுத்து என்றால் போராடித்தான் ஆகணும் அப்படிங்கிறத இறுதி கட்ட கருத்தாக பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.